ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். என்ன ஒரு டோர்னமெண்ட்டா இருந்திருக்கு. ஏஷியா கப் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்திருக்கு. அது குறிப்பா இந்தியாவுக்கு 7-0 வித்தவுட் எனி லாஸ், எல்லாம் கிளீன் ஸ்வீப் அடிச்சிருக்காங்க. அதுவும் பாகிஸ்தான் கூட 3 மேட்ச் 3மே ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் ஒன் சைடட் அஃபேரா இருக்கும்ன்ட்டு. பட் ஐ வாஸ் டோட்டலி ராங். மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி மேட்ச். ஃபைனல்ஸ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மேட்ச்ல இருந்ததுன்னு சொல்லலாம். தேர் வாஸ் அ கொலாப்ஸ் இன் பாகிஸ்தான் பேட்டிங். அது தட் வாஸ் நாட் லுக்கிங் குட். அது பார்த்தப்போ இது ஒன் சைடு, ஓகே நான் சொன்ன மாதிரி ஒன் சைடு தான் இருக்க போகுதுன்னு நினைச்சேன். பட் ஐ வாஸ் ராங். இனிஷியலா ஃபஹீம் அஷ்ரஃப் அந்த 2 விக்கெட் ரெண்டுமே சூப்பர் விக்கெட். நல்ல ஒரு ஸ்லோவர் ஒன் போட்டு விக்கெட் எடுத்தாங்க. தட் வாஸ் குட். அவங்க சைட்ல இருந்து ஒரு ஃபைட் இருந்தது. பட் டஃப் கண்டிஷன்ஸ் வரும்போது பெட்டர் டீம்ஸ் ஆல்வேஸ் வின்ஸ். அதை பார்க்கும்போது இந்தியா வாஸ் பெட்டர் டீம் ஆப்வியஸ்லி. ஸோ இந்தியா ஒன். நான் கோகுல் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி டாப் ஆர்டர் தான். போத் த டீம்ஸ் ஆர் டாப் ஆர்டர் ரிலையன்ட். அது ஹூ இஸ் பேட்டிங் பெட்டர் தே வில் வின்ங்கிறது வி ஹவ் ஷோன் த கேரக்டர். நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். திலக் வர்மாவா இருக்கட்டும், சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், சிவம் தூபேவா இருக்கட்டும். இட் வாஸ் கிரேட் டு வாட்ச். அண்ட் சிவம் தூபே வந்து ஒரு லெகசி மெயின்டைன் பண்றாரு. அவர் வந்ததுல இருந்து இந்தியா தோத்ததே இல்லை. அந்த லெகசி கண்டினியூஸ். ஸோ சிவம் தூபே லக்குன்னு கூட சொல்லிக்கலாம் இதை. இட் வாஸ் குட் டு வாட்ச். ஐ எம் ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்தியா ஒன் த மேட்ச். யா கோகுல், உன்னோட தாட்ஸ் என்ன? Batters win you games, bowlers win you tournaments. So Varun and Kuldeep choke, spin choke. அவங்க வந்த உடனே குல்தீப் ஒரே ஓவர்ல 3 விக்கெட்ஸ். அவங்க சல்மான் அலி ஆகா, உசேன் தலத், முகமது ஹாரிஸ் 3 பேரும். முகமது ஹாரிஸோட ப்ரமோஷன் அந்த பிளான் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர். அண்ட் அவன் வந்த உடனே வந்து சுத்தரான். அவங்களோட பிளேயர்ஸ் அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே தெரிஞ்சது பிளைண்ட் ஸ்விங்கு. அப்படியே நம்ம ஏதோ இந்த லோக்கல்ல தார் ரோட்ல ஆடுற மாதிரி அவங்க வந்து பிளைண்டா அப்படியே சுத்துறாங்க. அண்ட் அது ஒண்ணு, அது அவங்க அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படிதான் அது தெரிஞ்சது. பட் கிளியர்லி வி குட் சி வேர் அவங்க வி ஆர் சீயிங் தெம் ஃபெயில் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ். அப்படிதான் இருந்தது. இது அவங்க பேட்டிங்ல அந்த மிஸ்டேக்கா. தென் அவங்க போலிங்ல த மிஸ்ட் சான்சஸ் லிஸ்ட், அது தேவாவும் ஐ திங்க் மென்ஷன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அது நம்பர் ஆஃப் மிஸ்ட் சான்சஸ் அவங்க போலிங் போடும்போது. அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி புவர் கேப்டன்சி ஃப்ரம் சல்மான் அலி ஆகா. அதுல போலிங் ரொட்டேஷன் சேஞ்சஸ்ல எந்த போலர் எந்த எண்ட்ல போல் பண்ணணும், திடீர்னு வந்து அவனோட பேஸ், வி நோ தட் பேஸ் ஆஃப். அவங்க ஸ்டார்டிங்ல 3 விக்கெட்ஸ் போனது வந்து 3மே பேஸ் ஆஃப். ஆக்சுவலி அந்த 3 விக்கெட்டும் நம்ம தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்களா விக்கெட் எடுக்கல. 3 விக்கெட்டும் அவங்க பேஸ் ஆஃப்னால போச்சு. பட் திடீர்னு 150ல போடுறான். அவன் ஏதோ 10ல போலிங் போடுறான்னு நினைச்சுட்டு வந்து ஹாரிஸ் ரஃபு 150ல போடுறான். தட் இஸ் த திங். அரௌண்ட் விக்கெட் போடணுமா, ஓவர் த விக்கெட் போடணுமான்னு கோச் வந்து பாவம். அவன் கோச் வேற கம்பீர், அவன் இடத்த விட்டு எழுந்துக்கவே இல்லை. இவன் பார்த்தா கிரவுண்டுக்கு இவனே போய் விளையாடிடுவான் போல இருக்கு, மைக் ஹென்சன். அந்த மாதிரி இருந்தது. பட் தீஸ் ஆர் தி திங்ஸ். மைக்கேல் பெவனிஸ்க் இன்னிங்ஸ் ஃப்ரம் திலக் வர்மா. நான் ஏன் மைக்கேல் பெவன் சொன்னேன்னா லெஃப்ட் ஹேண்டர்னால, சாரி நம்ம எப்பவுமே கோலின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால மைக்கேல் பெவனிஸ்க் இன்னிங்ஸ் ஃப்ரம் ஃபினிஷிங் ஃப்ரம் திலக் வர்மா. அது ஒண்ணு. சஞ்சு சாம்சன் கூல் ஆஸ் அ கியூக்கம்பர். அதுதான். அண்ட் குட், வெரி குட் கேப்டன்சி ஃப்ரம் ஸ்கை. அதை பத்தி நம்ம வந்து வேணா லேட்டர் ஸ்டேஜஸ்ல நம்ம திருப்பி மென்ஷன் பண்ணலாம். அண்ட் சூப்பர் பிரில்லியன்ட் இன்னிங்ஸ், சம்மர் கேம், எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. கிரேட் வின் ஃபார் இந்தியா. அதாவது இது பாலா, எப்படி அதான் நான் என்ன சொல்றேன்னா, பாகிஸ்தான் ஃபேன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, தோத்துக்கிட்டே இருக்கீங்களேடா அந்த மாதிரி இந்த ஆனந்த் ராஜ் ரியாக்ஷன் இருக்கும் தெரியுமா, மீம் வருமே, தோத்துக்கிட்டே இருக்கீங்களேடா அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஸோ அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டரும் ட்வீட் போட்டிருந்தாரு, ஆபரேஷன் சிந்தூர் கண்டினியூஸ் ஆன் த கிரிக்கெட் ஃபீல்ட் அப்படின்னு. ஸோ த ரிசல்ட் இஸ் சேம், இந்தியா வின்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ தென் ஆபரேஷன் சிந்தூர், நவ் ஆபரேஷன் திலக். சே மை நேம் திலக் வர்மா. தலைவன் இறங்கட்டுமே, சரித்திரம் படைக்கட்டுமே தான். என்ன ஒரு இன்னிங்ஸ். அதாவது ஒரு கிளட்ச் சுச்சுவேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் 24-3 போயிட்டு இருக்கிறதுல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நாக் ஃப்ரம் மாஸ்டர் கிளாஸ் சேஸ் ஃப்ரம் திலக் வர்மா. இடன் ஏர்லியர் அந்த ஒரு ஐபிஎல் ஆடி இருக்கான். இந்தியாலையுமே வந்து ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்ல திலக் வர்மாவோட ஒரு சேஸ் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ற விதம் இருக்கு பாரு, எக்ஸ்ட்ராடினரி. என்னை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்குமே, அந்த மாதிரி தான். முன்னாடி கோலி எப்படி ஹாரிஸ் ராஃப் இது பண்ண மாதிரி, அதே மாதிரி தான் இப்ப திலக் வர்மாவும் அந்த சேஸை சூப்பரா இது பண்ணான். எக்ஸ்ட்ராடினரி நாக். அதாவது இந்த மேட்சோட லைக் நீ டீட்டெயில்டா சொன்ன, சூப்பர். நான் ஒரு இது சொல்லணும்னா, தேர் ஈகோ
திஸ் இஸ் தேர் கேம். இது வந்து ஜஸ்ட் அவங்களோட பியூர் ஈகோ, அதனால அவங்க தோத்தாங்க. அதாவது ஒரு டெஸ்பரேஷன், ஒரு கிரிக்கெட்டிங், ஒரு காமன் சென்ஸ், ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்ல நம்ம கிட்ட இருந்தது. என்னன்னா இன்டெலிஜென்ஸ், ஒரு காம் அண்ட் கம்போசரா வி ஆர் இன் த மொமெண்ட். அந்த மொமெண்ட்டை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஒன்றும் இல்லை, திங்ஸ் ஆர் கோயிங் குட் ஃபார் தம் டில் 14 overs. தேவர் இந்த கேம். நம்ம லெஸ் தென் 6 runsல போயிட்டு இருக்கோம். 83 for 3. நம்ம அதாவது 6 overs 64 runs அடிக்கணும் நமக்கு. அதுல இருந்து மிஸ் பண்ணிட்டாங்க, சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அது தேவையே இல்லை. ஹாரிஸ் ராஃப் அந்த டயத்துல கொண்டு வர்றது தேவையே இல்லை. அப்ரார் அகமது தேவையே இல்லாம அதை ஹாரிஸ் ராஃபை கொண்டு வந்து ஹாரிஸ் ராஃபை டூபே அடிச்சான் பாரு. இந்த ஃபர்ஸ்ட் பால் வந்து கவர்ஸ்ல ஒரு 4 அடிப்பான். தட் கிவ்ஸ் அதுதான் ஒரு மேட்ச் டேர்னிங்கான ஒரு இது. ஃபர்ஸ்ட் பால் 4 அடிக்கிறது ஒரு ப்ரெஷர் உண்டாக்கும். திருப்பி என்ன பண்ணா, ஒரு ஆஃப் வாலி போட்டான். திலக் வர்மா அழகா ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் வச்சான், ஒரு 4 ஸ்ட்ரைட்ல ஒரு 4. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அவன் கோச் நீ சொல்லிட்டு இருந்தல வந்து இது பண்ணிட்டு இருக்கான்னு, அவன் என்ன சொல்றான்னா கோ டுவர்ட்ஸ் த ஒய்டர் லெங்க்த்ல போடுன்னு. தட்ஸ் வாட் வக்கார் யூனிவர்ஸ்ல இருந்து எல்லாரும் கதறானுங்க. எனக்கு கேட்க ரொம்ப ஆனந்தமா இருக்கு இந்த எஸ்ஜே சூர்யா இது பண்ற மாதிரி எஃபெக்ட். ஒய்டர் லெங்த் அதுதான் அவனுக்கு வந்து நான் விக்கெட் போகணும்னு பாக்குறான். தட்ஸ் நாட் த டைம் டு கோ ஃபார் த விக்கெட். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். டுவர்ட்ஸ் த எண்ட்ல யூ ஹேவ் டு கண்ட்ரோல் த கேம், யூ ஹேவ் டு பிளே ஃபார் எ டீம். தட்ஸ் அவனோட பர்சனல் பியூர் ஈகோனால அவன் உள்ள போய் இட் டெக்குன்னு போட உள்ள போய் இஸ் வெயிட்டிங். திலக் வர்மா வெயிட் பண்ணிருக்கான் நம்ம லேப் அடிக்கணும்னு. டீப் பேக்வர்ட் ஸ்கொயர்ல அந்த ஒரு 6 வச்சான் பாரு. ப்ரெஷர் அப்படியே ஈஸ் அவுட் பண்ணிடுச்சு. எக்ஸ்ட்ராடினரி ஒன், சூப்பர். அவனோட செகண்ட் 19th ஓவர்ல ஹாரிஸ் ராஃப் வரும்போது கோச் சொல்றத கேட்டு திருப்பி ஓவர் த விக்கெட்ல இருந்து வைடா 5 பால் போட்டான். 6வது பால் யாக்கர் போட ட்ரை பண்ணா ஃபுல் டாஸ் 6 சமய யூஸ் பண்ணிட்டான் தூபே. ஃபுல் டாஸ் சரி, அதுதான். பட் அந்த மாதிரி ஸ்மால் மொமெண்ட்ஸ்ல இப்போ நம்மளோட ஐபிஎல்னால நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் ஆர் சோ வெல் ட்ரெயின்ட். ஆனா சீரியஸா 20 for 3ல இருந்து டோட்டல் எண்ட் ஆஃப் த டே அவங்க 180 அடிச்சிருக்கணும். அவங்க அடிச்சுட்டாங்க. பட் 147 ஃபைனல் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். இந்த விஷயம்லாம் இருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ நார்மல் கேம். அது நம்ம டெஃபினட்டா அதை பத்தி பேசி ஆகணும். ஏன்னா திஸ் இஸ் நாட் அ நார்மல் கேம். தேர் இஸ் சோ மச் ரைடிங் ஆன் இட் ஆஃப் த ஃபீல்ட். ஆன் த ஃபீல்ட் இல்ல, ஆஃப் த ஃபீல்ட். எக்ஸாக்ட்லி. இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் வருதுன்னா we will keep talking, we will keep seeing. ஆமா, we know that recently we got that we were denied that நம்ம வந்து அவார்ட் வாங்க மாட்டோம். மோசின் அவர் வந்து பாகிஸ்தான் மினிஸ்டர், ஸோ அவர்கிட்ட இருந்து நாங்க வாங்க மாட்டோம்னு நம்ம இந்தியா டீம் சொல்லிட்டாங்க. ஸோ விச் இஸ் அ குட் திங். அண்ட் வி ஆர் ஆல்சோ டெல்லிங் நாங்க கேம் ஆட தான் வந்தோம், மற்ற எதுக்கும் கிடையாதுன்னு denied that. So this is another fact. இல்ல, இட் இஸ் வெரி சிம்பிள். இதுல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பத்தி இதுவே இல்ல. தேர் இஸ் நோ டாக் அபவுட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். பிகாஸ் இது வந்து கிரிக்கெட்ல வந்து இதெல்லாம் புதுசா இருக்கலாம், பட் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ்ல இது புதுசே கிடையாது. இன்னும் டர்க்கில இருக்கிற ஃபுட்பால் அவங்களோட மேட்சஸ்லாம் பார்த்தோம்னா இதை விட வைலண்டா இருக்கும். திஸ் இஸ் நத்திங். ஆக்சுவலா வந்து பார்த்தா திஸ் இஸ் நத்திங். இது வந்து ஒரு ஸ்டான்ஸ், இது மட்டும் தான் பண்ண போறோம். அண்ட் we don't really need this tournament or this game against Pakistan. But okay, we showed our power, dominance in the cricketing field. Yes. So அதுதான். பட் என்னன்னா அவங்களோட மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்தா பாகிஸ்தான் பண்ண இது தேவர், அதாவது கண்ண மூடி ஒரு பிளைண்ட் சாக்கு. அது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். நான் தான் சொன்னேன், இந்த பருத்தி மூட்டை குடன்லேயே இருக்கலாம்னு நான் ப்ரிவியூலேயே சொன்னேன். உசைன் தலத்து அவன் எதுக்கு வந்து தேவையே இல்லாம அவுட் ஆயிட்டு போனான். அண்ட் வருண் சக்கரவர்த்தி அந்த ஃபக்கர் ஜமான் விக்கெட் எடுத்திருப்பான் பாரு, தைரியமா ஒய்டர்ல போட்டான், ஓவர் ஸ்பின் பண்ணான். அவன் 6 அடிச்சா கூட ஒரு சூப்பர் ஷாட் அடிச்சான் ஃபக்கர் ஜமான். அந்த அவனோட பவரை யூஸ் பண்ணி சூப்பரா இது பண்ணான். ஸ்டில் பயப்படல, அதே பிளானை கண்டினியூ பண்ணி போட்டான் வருண் சக்கரவர்த்தி. விக்கெட் வந்தது. அக்ஷர் பட்டேலும் எக்ஸ்ட்ராடனரியா போட்டான். அண்ட் குல்தீப்பும் நம்ம பவுலர்ஸோட வேரியேஷன் தான் இங்க பிளஸ் பாயிண்ட். அண்ட் அவங்களுமே வந்து தே predicted, like அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா they come up with a plan, slower deliveries that worked out very well. இன்னைக்கு என்னன்னா நம்ம there is another point, நம்ம ஒரே ஒரு பவுலர் வச்சு தான் ஃபேஸ் பவுலர் மட்டும் தான் போனோம்னு. பட் இன் திஸ் கண்டிஷன் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இட் ஒர்க்ஸ் ஃபேவர்ஸ் ஃபார் த இந்தியா. அவனோட 140+ பவுலர் தான் அடி வாங்கியிருக்கான். இன்னைக்கு சிவம் தூபே bowled extraordinary well in the power play. We have to give 6 overs 45 for no loss.
அவன் ரன்னே கொடுக்கல. 2 overs for 12 தான் இந்த பவர் பிளேல. ஸோ ஈவன் பும்ரா கூட ரன் போனான், ஆனா அவன் போல. சூப்பர் நிப்பிங் பேக் பவுலிங், செம்மையா ஸ்நாக் பேக் பண்றான், நல்ல லைன் அண்ட் லெங்க் மெயின்டைன் பண்ணான் தூபே. அடிக்கடி சொல்லல, அவன் சைன் அஃப்ரிடிக்கு நீ கூட கேட்ட ப்ரிவியூல, அவனோட பேட்டிங் வந்து பவுலிங் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதான்னு. சுபம் தூபேவோட பவுலிங் அவனோட பேட்டிங்க்கு நீ கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. கரெக்ட். ஹைண்ட்சைட்ல இன்னொன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், இவங்க வந்து முகமது கைஃபோட பேச்ச கேட்டுட்டாங்கன்னு. ஆமா, இப்போ ஆக்சுவலி எனக்கு என்ன நீங்க சொன்னத கொஸ்டின் தான் எனக்கு தோணுச்சு. என்னன்னா, இப்போ பாகிஸ்தான் நல்ல பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. தே நோ தே ஆர் அண்டர் கண்ட்ரோல். வாட் இஸ் த நெசசிட்டி ஃபார் கேப்டன் சல்மான் அலி ஆகாக்கு அங்க என்ன நெசசிட்டி? ஏன்னா இப்போ முகமது நவாஸ் த சோ கால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர் 1 over 6 runs தான் கொடுத்திருக்கான், விச் இஸ் வெரி குட். அப்புறம் வந்து சைம் அயூப் 3 over போட்டு கம்மி ரன்ஸ் தான் கொடுத்திருந்தான், ஹி வாஸ் டூயிங் வெல். இன்னொரு ஓவர் இருக்கு. அண்ட் அப்ரார் அஹமத் நல்லா தான் போட்டிருந்தான். அந்த சைட்ல எதுக்கு தேவையில்லாம நீ எதுக்கு ஹாரிஸ் ரஃப் கொண்டு வந்து கொடுக்குற? அப்புறம் ஆல்ரெடி ரன் போயிடுச்சு, அப்புறம் நீ மறுபடியும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றேங்கிற பேர்ல இந்த எண்ட்ல போட்டு இருக்கிற அப்ரார் அஹமதை தூக்கி வேற எண்ட்ல போட்டு போடுறா அப்படின்னா, இது எனக்கு என்ன விதமான கேப்டன்சின்னு எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. இது எனக்கு விளங்கல. அதுதான் இது என்ன புத்தி சொல்லுவாங்க, பாலக் புத்தியா நாட்டக் புத்தியா ஏதோ சொல்லுவீங்களே, இந்த பைத்தியக்காரத்தனம் வரும். அதுதான். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க, என்னடா மேட்ச் இப்படி போகுது இப்படி போகுதுன்னு. நான் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, அவனுங்களே மிஸ்டேக் பண்ணுவாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம். அதான் ஃபூலிஷ் மூவ். தட்ஸ் a one foolish move from their captain. Things are going good, they should have continued, they should have built the pressure. எப்போதுமே வந்து T20 கேம்ல வந்து பிரஷர் பில்ட் பண்ணிட்டே இருந்தாதான் அது வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும், விக்கெட்ஸ் இதாகும். டாட் பால் பிரஷர் வில். சஞ்சு சாம்சன் ஈவன் தோ ஒரு 6 அடிச்சா கூட அடுத்து ஒரு 3 டாட் பால் போட்டதுக்கு அப்புறம் he given the wicket, he was playing good. பட் என்னன்னா அந்த டாட் பால் பிரஷர் ஆக ஆக அவன் அவுட் ஆயிட்டு போயிட்டான் சஞ்சு. அந்த இது ஸோ தட்ஸ் வாட். இன்னும் கொஞ்சம் வந்து அந்த அனதர் எண்ட்ல வந்து அந்த அப்ரார் அஹ்மத் கண்டினியூ பண்ணியிருந்தா, இன்னொன்னு மட்டமான ஒரு கீப்பிங். அவர் முகமது ஹாரிஸ் பேட்டிங்கும் மட்டமா இருக்கு, கீப்பிங்கும் மட்டமா இருக்கு. அந்த ரன் அவுட் அழகா அடிச்சிருந்தானா மேட்ச் வேற மாதிரி போயிருக்கும். அது அந்த திலக் வர்மாவோடது. என்னடா நம்ம ஆளுலாம் நம்ம 7 தோனி தலைஃபார ரீசன் எல்லாம் சொல்லல, வந்தானா அசால்ட்டா தள்ளிட்டு போயிட்டு இருப்பான், டக்குன்னு பறந்துருவோம். இவன் அவ்வளவு ஆடி அசைஞ்சிட்டு மொல்லமா இன்னும் தம்பி டீ இன்னும் வரலையா அந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல எனக்கு அதை பார்க்கும்போது அதுதான் தோணுச்சு. ரீப்ளேல பார்க்கும்போது தோனி ஸ்டம்பிங் வந்து ரீப்ளேலயே ஃபாஸ்டா இருக்கும். இவன் இந்த ரீப்ளேல பாக்கட்டே என்னடா நான் படுத்து தூங்கி எழுந்துட்டு வந்தாலும் இன்னும் ஸ்டம்பிங் அடிக்காம இருக்கேன். அவ்வளவுதான். புவர் ஸ்ட்ராட்டஜிப்பா. அதான் அவங்களோட இதுலயே ரொம்ப கேவலமா இருந்தது. அவன் ஸ்ட்ராட்டஜினாலதான் வந்து அவங்க தோக்குறாங்க. அண்ட் எந்தெந்த டயத்துல வந்து எந்தெந்த பவுலர் கொண்டு போடணும் அண்ட் எந்த மாதிரி ஷாட்ஸ் ஆடணும், இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப லேக்கிங்கா இருக்கு. தேவர் கோயிங் குட் இந்த பேட்டிங் இட் செல்ஃப் வந்து நல்லா போயிட்டு இருக்கும் போது தேவையே இல்லாம ஒன்றும் இல்லை 15 overs 128 இருந்தாங்க. அனதர் ஒரு 5 overs நின்றுந்தாங்கன்னா ஒரு 40 runs அடிச்சிருந்தா கூட 170 இஸ் a குட் டோட்டல். ஒரு 50 runs அடிச்சிருந்தா கூட இட் would have been very good. 178 180 இஸ் a மேட்ச் வின்னிங் டோட்டலா மாறி இருக்கும் இன்னைக்கு பொறுத்த வரையும். அதுதான் சில விஷயம்லாம் வந்து ஒரு பிளைண்ட் ஸ்லாகிங்ல தேவையே இல்லாம அவுட் ஆகுறது. அண்ட் நம்ம பவுலர்ஸும் எக்ஸ்ட்ரானரியா போட்டாங்க. ஆமா. So we have to give the credit for them. So it's a very good game. சொல்லு கணேஷ். அதான் எனக்கு என்னன்னா, நம்ம குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்திய எப்படி ஃபேஸ் பண்ணோங்கிற கிளாரிட்டி இன்னும் பாகிஸ்தான் பேட்டர்ஸ்க்கு வரலையோன்னு தோணுச்சு ஒண்ணு. ரெண்டாவது, குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் 2 overs வந்து ஃபுல் ஆன் ரன்ஸ் போட்டாங்க, ஃபுல் சும்மா கிழின்னு கிழிச்சாங்க நம்ம பாகிஸ்தான் ஓபனர்ஸ் அவங்க 2 பேரும். பட் அந்த அடுத்த கடைசி ஓவர் வந்து புல் பேக் பண்ண விதம் வந்து சான்ஸே இல்லை. அது அவங்களோட மிடில் ஆர்டர் வந்து எவ்வளோ நீ சொன்ன மாதிரி எவ்வளவு ஸ்டூப்பிடான ஒரு ஷார்ட் செலெக்ஷன். கண்ணை மூடிட்டு ஸ்லாக் ஸ்வீப் ஆடுறேன், இல்ல அந்த ஒரு கண்ணை மூடிட்டு நான் ஷாட்டுக்கு போறேங்கிறது வந்து என்ன விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது புரியல. அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்ல, ஒன் மோர் திங், கிளியர் டிஃபரன்ஸ் இன் த குவாலிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ். அவங்க கிட்ட ஸ்வீப் ஷாட் பண்ற ஸ்வீப்பே இல்லை அவங்களோட ஆர்சனல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால ஸ்வீப் பண்ண முடியல. திலக் வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு ஸ்வீப் அடிச்சிருப்பான்,
வந்த உடனே அவன் ஒரு ஸ்வீப்ல 4 போயிருக்கோம். அவங்க டீம்ல மிடில் ஆர்டரை விட்டு அவங்க ஓப்பனர்ஸே அந்த மாதிரி பிளேயர்ஸ் கிடையாது. தே ஆர் ஒன்லி அந்த ஃபக்கருக்கு மட்டும் அவன் பேர் எப்பவுமே ஃபக்கர்னு சொல்றான். அவன் பேர் ஃபஹர், கே வேற சைலண்ட். ஸோ அதை எல்லாரும் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணி அது வேற மாதிரி சவுண்டா இருது எல்லாருக்கும். ஸோ அவங்க இது ஆர்சனல்ல வந்து ஸ்வீப் ஷாட் இல்ல. ஸோ அது தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி லேக்கிங் தி அண்ட் கேப்டன்சி. அதுதான் எண்ட் ஆஃப் த டே அதுதான் தேர். அண்ட் அவங்க திடீர்னு இப்போ திருப்பி யூ டோன்ட் நோ பாகிஸ்தான். இது பேசிக்கலி பாகிஸ்தான் டூயிங் பாகிஸ்தான் திங்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் த ஃபீல்ட். அவ்வளவுதான். சல்மான் அலி ஆகாவுக்கு லாஸ்ட் மேட்ச் கூட இருக்கலாம் கேப்டனா. அது யூ நெவர் நோ. அது எனக்கு யாருக்கும் தெரியாது. இல்ல கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஃப்ரம் சல்மான் அலி ஆகா as a பிளேயரா கேப்டன். கூட ஒரு லாஸ்ட் பிளேயராவும் காலி, as a கேப்டனாவும் கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஒரு ஒரு ஸ்மார்ட் கேப்டன்சியே இல்ல அவன் ஆப்ரேட் பண்ண விதமும் சரி. இன்னைக்கு ரொம்ப புவர் கேப்டன்சி அண்ட் புவர் பேட்டிங். இது ஒரு மேட்ச் அவேர்னஸ் அதுதான் தேவை. இப்ப திலக் வர்மா கிட்ட நம்ம என்ன பார்த்தோம்? அந்த ஒரு மேட்ச் அவேர்னஸ். சிவம் தூபே கிட்ட பார்த்தது பாரு, சூப்பரா. ஆக்சுவலா சிவம் துபே வந்து இன்னைக்கு அவன் அவன் பண்ண ரிலீஸ் ஈஸ் அவுட் பண்ணிட்டான். ஆக்சுவலா எக்ஸ்ட்ராடினரி நாக் ஃப்ரம் சிவம் துபே. ஐ ரெண்டு திங்க் சிக்ஸ் he தான். secured his spot அந்த 6 and he showed his அந்த ஒரு அண்டர் பிரஷர்ல வந்து அவனால அடிக்க முடியும்னு காமிச்சிருக்கான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பும்ராவோட செலிப்ரேஷன் செமையா இருந்துச்சு. அந்த ஹாரிஸ் ராஃபோட செலிப்ரேஷன் பண்ண விதம் ஆமா, இருக்கு பாரு, செலிப்ரேஷன். செம. ஆஃப் த டாக் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பிளேயர்ஸ் செமையா கலாய்ச்சி ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ரகுமது இப்படின்னு பண்ணான். நம்ம ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து ஜிதேஷ் சர்மா, ஹர்ஷித் ராணா எல்லாரும் சேர்ந்து திருப்பி ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கு உள்ளது. ஸோ இட்ஸ் குட் டு see that தி செலிப்ரேஷன்ஸ் அண்ட் ஆல் ஃப்ரம் அவர் இல்ல அது இனிமே நம்மளோட நியூ டெபினிஷன் என்னன்னா வந்துட்டு இட் இஸ் கிரிக்கெட்டிங் டெபினிஷன் வந்து பாகிஸ்தானோட ரன் ரேட் ஆரம்பிச்சு இப்படி ஆரம்பிச்சு அப்புறம் டிராப் ஆகுது. அண்ட் பாகிஸ்தானோட எக்கானமி. இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், பாகிஸ்தானோட எக்கானமி அது இன்னொன்னு. So I think that is the thing. ஒரு குவிக் மென்ஷன் அபவுட் சூரியகுமார் யாதவ்ஸ் கேப்டன்சி. அண்ட் ஒரே ஒரு நான் இது சொல்லணும், ஃபியூ டேஸ் பேக் அந்த ஃபர்ஸ்ட் கேமோ செகண்ட் கேமோ அங்க ஜெயிக்கும் போது அவன் வந்துட்டு ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் ஹிந்தியில கேள்வி கேட்கும் போது அவன் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பான் தட் வாட் சார்ட் ஆஃப் ரைவல்ரி ஆர் யூ டாக்கிங் அபவுட். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு பீக் ஆசி மென்டாலிட்டி. இது ஆசியோட பீக்ல இருக்கும்போது ஆஃப் த ஃபீல்டு வந்துட்டு சேயிங் தட் யூ ஆர் நோ குட் டு அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஆன் த ஃபீல்டு காமிச்சது. ஸோ திஸ் இந்தியன் டீம் இஸ் தட். This Indian team is going to dominate அப்படின்னு off the field. It's not that இது வந்து this is not that old India where ஜெயிச்சிட்டா ஹம்பிளா இருக்கிறது இல்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஹம்பிளா இருக்கிறது இல்ல. பிரஸ்ல வந்துட்டு that the opposition is not competent with us or capable of beating us in opposition காமிச்சிட்டு and to stand over that statement and show it on the field. This is the new Indian team. கரெக்ட். இன்னொரு விஷயம் நான் இன்னும் ஆட் பண்ண வந்து என்னன்னா, ஒன் ரிங்கு சிங் ஸ்பெஷல் சொல்லியிருந்தான். மென்ஷன் கணேஷ் ஒரே நிமிஷம். ரிங்கு சொல்ல சிங் வந்தேன் வந்து நானு. ரிங்கு சிங் என்ன சொல்லியிருந்தான்னா, என்னோட விஷ் நான் வந்து ஃபைனல் வின்னிங் ரன்ஸ் வந்து இந்தியாவுக்காக நான் இது பண்ணும் ஏஷியா கப் இதுலன்னு சொல்லியிருந்தான். அதே மாதிரி அவன் எதிரே பார்க்கல, திடீர்னு ஃபைனல் வந்தான், ஒரு பால் தான் ஃபேஸ் பண்ணான், 4 அடிச்சு வின் பண்ணி கொடுத்தான். அவன் மேனிஃபெஸ்ட் பண்ணது நடந்துருச்சு. அதே மாதிரி திலக் வர்மாவும் சொல்லியிருந்தான், மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தான் ஃபைனல்ல நான் வந்து இந்தியாவுக்காக வின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அதே இது நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் குட் டு see தட் இவங்க மேனிஃபெஸ்டேஷன்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்டு பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் தே ஹவ் டு சேஞ்ச் த T20 அப்ரோச். 40% ஆஃப் டாட் பால் மோஸ்ட் பை எனி டீம் இன் ஏஷியா கப்ல. ஈவன் அசோசியேட்ல கொஞ்சம் விட்டாலே they are the top. ஆமா, அசோசியேட் ஈவன் இன்க்ளூடிங் அசோசியேட் நேஷன் இவங்க தான் ஒஸ்ட். ஸோ திஸ் ஷோஸ் தேர் அப்ரோச் இன் T20. தே ஆர் அவுடேட்டட். அவ்வளவுதான். That's it. And இந்தியாவோட ஃபீல்டிங் வாஸ் வெரி குட் இந்த மேட்ச். ஐ திங்க் இப்போ வரைக்கும் பேசினது எல்லாத்துமே the fielding was very good. Catching and fielding. சூப்பர். அண்டர் பிரஷர் அந்த ரிங் ஆஃப் ஃபயர்ல வந்து எக்ஸ்ட்ராடினரியா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ குட் டு see that. Check the India. Super. Great. பக்கா win. Like the India, correct. Great tournament. match, extraordinary match. And I can see that I think ஜவான்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மிலிட்ரியில இருந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இட்ஸ் a குட் திங். நம்ம இந்தியா பாகிஸ்தான் இந்தியா வின் பண்றது வந்து ஆல்வேஸ் இந்தியா கம்ஸ் அவுட் வின்னிங். எப்போதுமே அதான் நடக்குது. அண்ட் தட் கிவ்ஸ் அ பீப்புள் ஜாய். மணி லைட்டா இருந்தாலும் எல்லாரும் அவ்வளோ ஜாலி. வயசானவங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க. ஸோ தட்ஸ் லைக் exactly.
பிளேயர்ஸும் டெடிகேட் பண்ணாங்க ஃபார் இந்தியன்ஸ், செக் த இந்தியா அப்படின்னு திலக் வர்மாவும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆமா. கீப் கண்டினியூங், எக்ஸாக்ட்லி. கீப் டாமினேட்டிங். அதான் ஜெய்ஹிந்த் once ஓகே. again. அதான் இட் வாஸ் அ கிரேட் மேட்ச் ஏஷியா கப். அதான் ஐ திங்க் ஏஷியா கப் முடிஞ்சிருச்சு. ஸோ இட் இஸ் அ குட் வே டு க்ளோஸ் அண்ட் ஹாப்பி நோட்ல நம்ம க்ளோஸ் பண்றது வந்து இட் இஸ் வெரி ஹாப்பி அண்ட் வெரி எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஜாய் இருக்கு, ஒரு சந்தோஷமா இருக்கு, ஒரு ரிலீஃபா இருக்கு. ஸோ யா தட்ஸ் வாட் இட் இஸ் வெரி ஹாப்பி டு பி இன் வின்னிங் சைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் எஸ். உங்களோட தாட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.